ஹலோ கைஸ், உங்கள் பாலாஜி மொபைல்ஸ். நான் கடையில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஐஃபோன் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ அதோட வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே எரிஞ்சிருச்சு. பேட்டரி மாற்றிட்டே இருக்கும்போது அப்படியே எரிஞ்சிருச்சு, டக்குன்னு ஃபயர் ஆகி. அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சிருச்சு. மதர் போர்டு, டிஸ்பிளே, அவங்க வந்து ஒன்லி பேட்டரி மாற்றுறதுக்கு தான் வந்தாங்க. சோகமான விஷயம் என்னென்னா, இந்த வருஷத்துலேயே ரொம்ப சோகமான விஷயம் இது ஒன்று தான். இந்த வருஷத்துலேயே பெரிய லாஸ் நமக்கு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு புது ஃபோனே வாங்கி தராது, செகண்ட் ஹேண்ட்லேயே வேறு ஃபோன் வாங்கி தர மாதிரி ஆயிடுச்சு. 20,000 22,000 அந்த ரேஞ்சில் வாங்கி கொடுத்துருந்தோம். வேறு வழியில் இதுக்கே அவரோட ஃபைல்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். இந்த வருஷத்துலேயே ரொம்ப சோகமான விஷயம், என்னால் மறக்கவே முடியாத நாள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதே மாதிரி நிறையா நடக்கும். அன்லாக் பண்ணுறப்ப டெட் ஆயிரும் மொபைலு, அதுக்கும் நாங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். இதெல்லாம் மொபைல் கடைக்காரங்களோட பிரச்சனை, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கடைசியாக அந்த ஐஃபோனோட ஃபோட்டோ போட்டிருப்போம் பாருங்கள் லாஸ்ட்டாக. எல்லார் ஃபோனையும் இந்த மாதிரி போக மாட்டோம், நம்பி கொடுக்கலாம். ஏதோ ஒன்று தவறுதலாக நடந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அந்த போர்டு சுத்தமாக எரிஞ்சிச்சு. போர்டும் போச்சு, எல்லாம் போச்சு.